எல்லாருக்கும் வணக்கம். டிஎஸ்பி பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் விளக்கமா அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்போ தமிழ்நாடு சிறப்பு காவல் படை இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை தான். தலைமையிடம் வந்து சென்னை தான். அங்கே வந்து தலைவர் யாருன்னா ஏடிஜிபி தலைமையில் தான் இந்த பட்டாலியன் இயங்கிட்டு இருக்கு. இது வந்து 2 மண்டலம் கொண்டிருக்கு. ஹோல் தமிழ்நாட்டில் வந்து சென்னை தலைமை. இப்போ சென்னை திருச்சின்னு 2 மண்டலம் இருக்குது. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் யாருன்னா தலைவங்க ஐஜி அவங்க இருக்காங்க. இப்போ வந்து இந்த தமிழ்நாடு சிறப்பு காவல் படை இது வந்து உருவானப்போ வந்து மலபார் சிறப்பு காவல் படைன்னு தான் இருந்துச்சு 1921. இது 1972 வந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின்னு மாற்றினாங்க. இது எங்கே இருந்துச்சுன்னா திருச்சியில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ வந்து 15 பட்டாலியன் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. அதில் பட்டாலியன் வந்து திருச்சி தான். அடுத்து பாருங்கள், திருச்சி, ஆவடி, வீராபுரம், கோவை, புதூர் இந்த மாதிரி இருக்குது. 6வது பாருங்கள் மதுரையில் இருக்குது. 8வது பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் வந்து இந்த திகார் ஜெயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து 8th பட்டாலியன் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வட்டம் வந்து பட்டாலியன் மட்டும் தான் போட்டிருக்காங்க, ஏஆர் போடலை. மென்னுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் ஏஆர் பற்றி போடுறேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், 11வது வந்து ராஜபாளையம், 12 மணிமுத்தாறு. மணிமுத்தாறு இன்னொரு இடத்துல இருக்கும் பாருங்கள். 9th மணிமுத்தாறு தான், 11th மணிமுத்தாறு தான். கோஸ்டல் பார்ப்பாங்க மணிமுத்தாரில். அடுத்து வந்து 13 வந்து பூவிருந்தவல்லி சிறப்பு படை. அடுத்து 14 வந்து பழனி பட்டாலியன், 15 சேவூர். 15 பட்டாலியன் மொத்தம் இருக்குது. இது வந்து படை பயிற்சி மையம் வந்து ஆவடியில் இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு பட்டாலியனும் எப்படி இருக்கும்னா கம்பெனியாக பிரிச்சுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து பிளட்டோன் தனித்தனியாக இருக்கும். இதான் இந்த ஸ்ட்ரென்த்து. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதை உட்காந்து படிச்சுக்கோங்க. ஓவரால் கட் ஆஃப் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நாலேஜை கொடுக்கும். எதுவும் தெரியாமல் உள்ளே போகிறதுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு உள்ளே போகிறது வந்து பெஸ்ட்டு தானே. டிஎஸ்பியோட ஒர்க் என்னென்னா பந்தோபஸ்து வந்து லோக்கல் அட்டாச் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஒரு திருவிழா கூட்டத்தப்போ, ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்போது, ஒரு கோவில், இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த ஸ்ட்ரென்த்துக்கு கூட வந்து அனுப்பிவிடுவாங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்து வெளியே வந்து பாதுகாப்பு கொடுக்குறது டிஎஸ்பி தான், அதாவது தமிழ்நாடு சிறப்பு காவல் படை தான். அடுத்து கோஸ்டல் கடலோர பாதுகாப்பு, பேரிடர் டயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து ஸ்மால் ஆர்ம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எஸ்டிஎஃப்பு, கமாண்டோ இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து டிஎஸ்பி, அதாவது பட்டாலியனில் ட்ரைனிங் இருக்கவங்கள தான் எடுப்பாங்க மேக்ஸிமம், ஃபிசிக்கல் நல்ல ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால. அடுத்து வந்து யாராவது விஐபி முக்கிய பிரமுகர்கள் இல்லை விவிஐபி வந்து வரும்போது பந்தோபஸ்து, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பந்தோபஸ்துக்கு வந்து அவங்கள கூப்பிடுவாங்க. அடுத்து வந்து புயல், வெள்ளம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலும் உடனே போய் காப்பாற்றுறதுக்கு, பணிபுரியறதுக்கு வந்து அதுக்கும் பட்டாலியன் யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 8வது அணியான புதுடெல்லி திகார் ஜெயிலில் வந்து அலுவலை மேற்கொண்டு வருகிறாங்க. இதுதான் அதே தான் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ தான். லோக்கல் ஸ்டேஷன் அட்டாச் பண்ணுவாங்க. மித்தபடி ஏஆருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, எஸ்கார்டு வந்து ஏஆரில் அதிகமாக பார்ப்பாங்க. இதில் எஸ்கார்டு மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். மித்தபடி ஒன்றும் இல்லை, வித்தியாசம் கிடையாது. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அந்த இதை போட்டிருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே எடுத்து படித்து பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, தமிழ்நாடு காவல்துறை வந்து இவ்வளோ தான், அது பட்டாலியனுக்குள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.